படத்துல வந்து பசுபதி பாண்டியன் மேல வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டு அட்டாக் பண்ற மாதிரியான சீன் இருக்கும். அது உண்மையாலுமே வந்து அது பசுபதி பாண்டியன் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்றாங்க. அது உண்மையா அது? ஆமா. அது உண்மதான். பசுபதி பாண்டியனும் அவருடைய மனைவியும் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது, தகவல் கிடைச்சு பண்ணையார் குரூப் வந்து அட்டாக் பண்றாங்க. அதுல வந்து பசுபதி பாண்டியன் வந்து மேலேருந்து குதிக்கிறாரு. குதிச்சுட்டு அப்பதான் அவருக்கு அடியும், நல்ல அடியும் விழுது. ஓகே. அப்போ வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி அவங்க மனைவி அங்க இறந்துடுறாங்க. ம காருக்குள்ள. ஆமா. பிரியா இருக்கு இல்லையா? பசுபதி பாண்டியன் மக பிரியா சந்தன பிரியான்னு நெனைக்கிறேன். சந்தன பிரியாவுடைய அம்மா. அவங்க ம். இறந்துடுறாங்க அவங்க. அந்த இடத்துல ஸ்பாட்லயே காலியாயிடுறாங்க. ஏன்னா, அங்க வந்து வெடிகுண்டு பிளஸ் எல்லாமே வச்சு அட்டாக் பண்றாங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு அதாவது அது வந்து பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ். பிரிட்ஜில வந்து இந்த பக்கம் வழி இல்லாம வேற வழி இல்லாம இவரு என்ன பண்றாரு, ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஆத்துல குதிச்சு அங்கேருந்து தப்பிச்சாரு. ஓகே, அது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா, அப்பவே பசுபதி பாண்டியன் இறந்துட்டா தான் அந்த நேரத்தில வந்து ஊடகங்கள்லயும் எல்லா செய்திகளும் வந்தது. ஓகே. ஏன்னு சொன்னா, ஆத்துல குதிச்சாருன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் ஏன்னா பார்த்தாங்க. நாட்டு வெடிகுண்டு வேற வீசியிருக்காங்க. வீசியிருக்காங்க. வெட்டு வேற. ஓகே, உயிருக்கு ஆபத்தான நிலையில தானே கோயம்புத்தூர்ல வந்து மருத்துவமனையில சேர்க்கப்படுறாரு அவரு. ஓகே. கோயம்புத்தூர்ல தான் அவருக்கு சிகிச்சையே குடுக்குறாங்க. சிகிச்சை குடுக்குறாங்க. அது கோயம்புத்தூர்ல வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி மருத்துவமனையில தான் அவர் சேர்றாரு. ஓகே, சேரும்போது அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி மருத்துவமனைக்கு வந்து தேவேந்திர குல மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தான் வந்து நானும் வந்து தேவேந்திர குல வேளாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அ முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதி பாண்டியன் வந்து உடல் நல்ல ஆரோக்கியம் பெற்று ஒரு கூட்டம் போறாரு. அந்த கூட்டத்தில டாக்டர எடுத்துட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஓகே, ஓகே. என் உயிரை காப்பாத்துனதுல முக்கியமான இடத்துல வந்து நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காருன்னு. அதன் பிறகு தான் கிருஷ்ணசாமியுடைய அரசியல் இதுவே ஆரம்பம். ம், இப்ப ம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணையாரு. பண்ணையார் வந்து தன்னுடைய சித்தப்பாவ கொன்னுட்டாங்களே அப்படின்றதுக்காக அதுவும் இல்லாம அவங்க தாத்தாவையும் வேற ஆனா கொன்னுட்டாங்க. அவங்க தாத்தாவ சிவசுப்பிரமணியம். சிவசுப்ரமணியன் சிவசுப்ரமணியன் நாடாரு இவங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அ ஒரு டீமா இறங்கி இவங்களுக்கு எதிரா வந்து ஃபுல்லா தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து பல்வேறு கொலைகள் சமூக பிரச்சனையா மாறி நடந்திருக்கு அந்த காலகட்டங்கள்ல. நெறைய நெறைய கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்ல. ஓகே. எக்கச்சக்கமான கொலைகள். கணக்கு வழக்கே கிடையாதுங்கிறீங்க. கணக்கு இல்ல. அந்த ஓகே, ரத்தனவேல் பாண்டியன் அந்த தலைமையில ஒரு டீம் இது ஆணையம் அமைச்சு, அந்த ஆணையம் விசாரணை பிறகு தான் வந்து அரசு துரிதமா ஓகே, நடவடிக்கை எடுக்குது. ஓகே.